திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபைன்.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ரெண்டு கதை சொல்ல போகிறேன். ரெண்டும் ஐ வில் டெல் யூ ஹவ் ஐ எம் கோன் டு கனெக்ட் த டாட்ஸ். இது வந்து மன நிம்மதிக்காக பண்ணுறேன். இதை நான் டிஸ்க்ளைமர் படிச்சுட்டு போயிடுறேன். ஆம், என்னோட வீடியோ பார்த்து எந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்காதீங்க. ஜஸ்ட் தட் ஏன்னா எவ்வளோ நாள் இந்த சைட்டை மெயின்டைன் பண்ணுவேன்னு தெரியல. ஐ மேட் தி சைட் கால் ஷாப் மேக்ஸின். ஒன்ஸ் இன் வைல் என்னோட இன்சூரன்ஸ் டொமைன்ல ஏதோ பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு 2017 ஏப்ரல் மாதம் பாருங்க. இந்த இது வந்து எங்கள் அம்மா வந்து கிச்சனில் காற்றே இருக்காது, ஏசியும் போட முடியாத சூழ்நிலை. அதனால இந்த குட்டி ஃபேன் வாங்கி வச்சேன். எங்கள் அப்பா வந்து 25th ஏப்ரல் 2017 நான் இதை வாங்கியிருக்கேன். எவ்ரி இயர் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அப்பா 2021 மை ஃபாதர் பாஸ்ட்வே. அதனால எவ்ரி இயர் இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த ஃபேன் இந்த இடத்த நான் இந்த இந்த ரிங்கை கழட்டி இந்த ஸ்க்ரூவை கழட்டி இந்த உள்ளுக்குள்ளே அந்த ஆயில்லாம் இருக்கும்ல அதை நான் க்ளீன் பண்ணுவேன். பட் எங்கள் அப்பா வந்து அந்த இதை மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்ட்வே எங்கள் அப்பாவை நினச்சிட்டே நான் க்ளீன் பண்ணுவேன். இது வந்து இந்த டெட்டால் ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணால் தான் அது க்ளீன் ஆகும். இது பயங்கரமாக சத்தம் வரும், ஆனால் கிச்சன் யூஸ்க்கு வந்து நல்ல யூஸ் தான். இன்கேஸ் இஃப் யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் மதர் இஸ் யூனோ கிச்சனில் அவங்க வந்து அவங்களுக்கு சம்மரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் ஆனால் கரெக்டாக நீங்கள் அந்த ப்ளக் பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எங்கள் அப்பா அதெல்லாம் ஆசையாக பண்ணி கொடுத்தாரு. நான் இன்னும் எங்கள் வீட்டில் அது நல்லா வேலை செய்யுது. எதுவும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குது. 2017 வாங்குது, இன்னும் அது வேலை செய்யுது. ஓகே, ஐ வில் கம் பேக் டு திஸ். டிஸ்க்ளைமர் பார்த்துட்டீங்க. ரெண்டு கதை சொல்ல போகிறேன் இப்போ. ஓகேவா, இது ஏன் கதை. ஓகே, ஒரு 4-5 நாள் இருக்கும். ஒருத்தர் கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருந்து ஒரு ஸ்மால் டவுன் வந்து கால் பண்ணுறாரு. நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன்ல சார், இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து இந்த லிவரில் ஏதோ சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டார். சார் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு, நான் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏர்ன் பண்ணுறேன், அதாவது கூலி தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்கிறாரு. உங்கள்கிட்ட நம்ம கோச்சிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணுங்கிறது தெரியாதான்னு நம்ம திட்டலாம். இவங்க வந்து சொசைட்டியில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து தே ஆர் வெரி நைஸ் பீப்புள். பட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு அவங்க நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள நினச்சி நம்ம அவங்க நல்லா இருக்கட்டும்னு வேணால் நம்ம நினச்சிக்கலாம். அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலைன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கோச்சிக்க முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, சார் இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு இருக்கும், அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற அதில் கிளைம் கிடைக்கும், அதை வாங்கி வச்சிருக்கேன். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி ஒரு சர்ஜரி பண்ணி கிளைமை வாங்கிட்டோங்க, இப்போ ரெண்டாவது இன்னொரு சர்ஜரி பண்ணுங்கிறாரு. இப்போ புரிஞ்சுக்கோங்க, சொசைட்டியில் வியாதி வர்றதுக்கு வந்துட்டு அவன் வசதி இல்லாதவனா வசதியாக இருக்கணும்னு வியாதிக்கு வித்தியாசம் தெரியாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸு வியாதி வருது, ஜெனட்டிக்ஸ் எகெயின். இப்போ இந்த கதையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு லோ இன்கம்ல இருக்கிறவர் ஒரு லிவரில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரேண்டமாக கால் பண்ணுறாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு. இப்போ கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அவர் இன்னும் ஃபோனில் அப்படியே கேட்டுட்டு நான் ஏதாவது சொல்லுவேன், சொல்யூஷன் கொடுப்பேன்னு நினைக்கிறாரு. என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? சரி சார் பார்த்துக்கோங்கன்னு நான் ஃபோனை வச்சுட்டேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கால் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு கதையா, இதை ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்த கதை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா வந்து சாந்தாக்கான்னு சொல்லிட்டு, அவங்க 25 இயர்ஸ் மேலே எங்கள் வீட்டில் அதாவது எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷீஸ் மெய்ட் இன் அவர் ஹோம்ஸ். அவங்க அவங்க மேலே நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப மரியாதை வச்சுருப்போம். அதனால் அவங்க எப்போ எங்கள் அம்மாட்ட காசு கேட்பாங்க, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வேணும். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஃபேன் வந்து ரிப்பேர் ஆச்சு, இந்த சீலிங் ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபேன் வேணும்னு கேட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட லோன் மாதிரி காசு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சரி நம்மளே கிஃப்ட் பண்ணிடலாம், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று கார் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு பார்க் பண்ணி, ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த வீகார்டோட இந்த மாதிரி ஃபேன் வாங்கினேன். நான் வாங்கின எக்ஸாக்ட் மாடல் இல்லை. இந்த மாதிரி ஃபேன் வாங்கி நானே வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். என்னென்னா அதை விளாக் மாதிரி பண்ணலாம். எனக்கு வந்து நான் ப்ரைவசி ரொம்ப பார்ப்பேன். நான் வீடியோவில் வரதே பெரிய விஷயம். என்னதான் எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறக்கா வந்தாலும் அவங்கள காமிக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் அந்த மாதிரி விளாக்லாம் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஒரு 1 hour ஆச்சு இதை ஃபிட் பண்ணி. அப்புறம் நான் காரில் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்க போனேன். அப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து ஹீஸ் வெரி ஓல்டு. அதனால் ரொம்ப தின்னாயிட்டார் இப்போ. அப்போ நான் மாடியில் அவங்க வீட்டுக்கு போய் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவெல்லாம் அந்த கீழே இருக்கிற பெடஸ்டல் ஃபேன்னால அந்த கீழே இருக்கிறதுக்கு மாத்திரம் ஸ்க்ரூ போடாமல் வச்சுருந்தேன். அந்த ஸ்க்ரூ போட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னேன், அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஒல்லி ஆகிட்டாரு, வயசாகிடுச்சு, பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அவங்க ஃபேன் 2-3 நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். நானே போய் கிஃப்ட் பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் அவர் வந்து அந்த அக்காவோட வீட்டுக்கார் வந்து பீடி குடிப்பார்.
நான் சொன்னேன், இப்போ ரீசெண்டா 2, 3 தடவ டாக்டர்ட்டலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த மாரி இருக்கவங்க வந்து ரெகுலரா கரெக்ட்டா டாக்டர்ட்ட போவாங்க. நம்மளாவது என்னன்னா, அந்த கடையில போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம். பட் இந்த மாரி ஒரு நான் கவனிச்சிருக்கேன். இந்த மாரி இருக்கவங்க டாக்டர்ட்ட போய் கரெக்ட்டா மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. டாக்டரும் சொல்லியிருக்காரு பீடி குடிக்கக்கூடாதுன்ட்டு. இந்த மாரி நான் 2, 3 பேர பார்த்தேன். இந்த இந்த அக்காவோட வீட்டுக்காரரா, இவரும் பீடி குடிக்காதீங்கன்னா, ஒரு செர்டைன் ஏஜுக்கு மேல பீடி பீடி குடிக்கிறவங்க. ஆ நிறுத்திக்கணும்ல. ஒரு 50 வயசுக்கு மேலயாவது நிறுத்திக்கணும். பட் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தனும் எங்க வீட்ல வேலை செய்றதுக்கு ஒருத்தர் வருவாரு, ராமர்ன்னு. அவரையும் நான் சொல்லுவேன், நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன். நீங்க பீடி குடிக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு ஏன்னா அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லன்னு டாக்டர்ட்ட போவாரு. அப்ப நான் வந்து எலக்ட்ரால் பவுடர் இதெல்லாம் குடுத்து விடுவேன் அவருக்கு. இத குடிங்க கொஞ்சம் உங்களுக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. ஸோ இந்த வீடியோவ பார்த்துட்டு ஒரு வேளை நீங்க வந்து பீடி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள ரீச் பண்ணுமான்னு தெரியல. ஆ தயவுசெய்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 கதை சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன். ரேண்டமா யாரோ ஒருத்தர் வந்துட்டு கோயம்புத்தூர் ஹவுஸ்க்கு எனக்கு கால் பண்ணாரு. லிவர்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொரு கதை சொன்னேன். எங்க வீட்டு வேலைக்கார அக்காவுக்கு ஃபேன் வாங்கி குடுத்துட்டு, அவங்க வீட்ல ஃபிட் பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரர பார்த்தேன். அவரு நெறைய பீடி குடிக்கிறாரு. 2 கதையும் எப்படி ரிலேட் பண்றேன்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. வசதி இல்லாதவங்க, வசதியா இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றவன், ஹி இஸ் கன்சியூம் ஆல்கஹால். அதுவும் தப்பு தான். ஓவரா கன்சியூம் பண்ணா. தே வில் பி மேரிட், தே வில் ஹேவ் சில்ட்ரன். சில்ட்ரன பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு இருக்கணும். ஆம், ஆனா வசதி இல்லாதவங்க, சரி அவனாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பான், கார்ப்பரேட் ஹெல்த் கவர் இருக்கும், ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருப்பான். அவனுடைய ப்ரொஃபைல் வேற. ஆனா சொசைட்டில பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல இருப்பாங்க. ஒரு கூலி வேலை செய்றவங்க, இல்ல வேலை இல்லாம இருக்கிறவங்க, இல்ல ஹெல்த்ல இஷ்யூ இருக்கு. அது மாரி ஏதோ ஒரு ஃபார் சம் மெனி ரீசன்ஸ் வை சம் பீப்பிள் ஆர் புவர் பிகாஸ் அவங்க லைஃப் அப்படி இருக்கு. அவங்க நம்ம தப்பாவும் சொல்ல முடியாது. அவங்கள போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க வாங்க வைக்க முடியுமான்னு கேட்டா, வாங்க வைக்கவே முடியாது. அது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் தம். ஏன்னா வயசா வயசா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லையா? நம்ம மெயின்டெயின் பண்றதே பெரிய பாடா இருக்கு. ஆனா இவங்க அந்த கெட்ட பழக்கத்த மாத்திரம் ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ட்ரிங்க்ஸ் விடுறது நான் ஆல்கஹால் கன்சப்ஷன் நாம தனியா பேசலாம். பட் இந்த பீடி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுக்கு வந்து ஹெல்த்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, அத கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாதி வந்து உங்களோட வசதி பார்த்து வர்றது கிடையாது. அது யாருக்கு வேணாலும் வந்துருது. கொஞ்சம் வசதியா இருக்கவங்க கூட இந்த மாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா வாங்கி வைக்காம இருக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு வசதி இருக்கும். ஆனா, உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்க முடியாது. அப்ப அதுக்கேத்த மாரி நீங்க ஹெல்த்த வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும். இந்த மாரியான பீடி குடிக்கிறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்றதெல்லாம் ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேல நிறுத்திக்கோங்க. இட்ஸ் எ ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகே. ஐ ஹோப் ஐ கனெக்டட் த டாட்ஸ். நவ் ஐ டோன்ட் நோ. ஆம். ஓகே. எகெயின் ஐ வில் கம் பேக் டூ திஸ். இத நான் வந்து இந்த சாப் மேகசின்ல இத நான் எழுதியிருந்தேன். இப்ப நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். இந்த சைட் இஸ் வெரி ஸ்லோ. இது ஒரு மன நிம்மதிக்காக பண்றேன் அவ்வளோதான். அதனால பார்த்துக்கோங்க. பட் வாட் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு டெல் யூ இஸ் ஒன் மோர் மெசேஜ் இன் திஸ் வீடியோ. எப்பவுமே நான் வந்து ஆ நம்மள சார்ந்து நான் கண்ல பார்க்குறேன் நம்மள சார்ந்து இருக்கவங்களுக்கு என்னால ஏதாவது முடிஞ்சா நான் அத ஹெல்ப் பண்ணுவேன். நெறைய பேர் ஒரு கெட்ட பழக்கம், அது கெட்ட பழக்கம்னு சொல்லுவேன், நல்ல பழக்கம்னு சொல்லுவேன். ஏதாவது நமக்கு நமக்கு நல்லது நடக்குன்னா, அவங்க இப்ப நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு மாத்திரம் தான் செய்வாங்க. வேற யாருக்குமே மனுஷனுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. நீங்க கோயிலுக்கு டொனேட் பண்ணுங்க. அன்னதானம் குடுக்குறேன், அது டொனேட் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. அதே மாரி உங்கள சார்ந்து இருப்பாங்க. உங்களோட கசின்ஸா இருக்கலாம், டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க வீட்ல வேலை செய்றவங்களா இருக்கலாம். ஒரு சில நேரம் அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கிறது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் ஒரு சில நேரம் உங்களால என்ன இயன்றதோ அத நீங்க செய்யுங்க. அது அது வந்து இட் வில் பி எ பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணதுல நான் கத்துக்கிட்ட நெறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஆ ஆம் மேக் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டூ கிவ். உங்களுக்கு உங்களால என்ன என்ன இட்ஸ் நாட் தட் இந்த மாசம்லாம் எனக்கு பெருசா பிசினஸே இல்ல. பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் தட் ஐ அம் ஸ்ட்ரக்லிங் ஆர் ஐ அம் ஸ்ட்ரக்லிங். பட் தட் தட் டசன்ட் மீன் ஒரு ரூ. 3000 என்ட்ட இல்லையா என்ன? அதனால அந்த அக்காட்ட நான் நான் வாங்கி குடுத்தேன். எங்க வீட்ல 25 வருஷமா வேலை செய்றாங்க. நான் அத போய் நான் எதுக்கு கடனா குடுக்கணும்? எங்க அம்மாட்ட கடனா கேட்டாங்க. இல்ல நான் நான் வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் வாங்கி குடுக்கறது பெரிய விஷயம். அவங்ககிட்ட காசு குடுக்கறது. நானா அத போய் வாங்கி, நானா அத ஃபிட் பண்ணி, நானா அவங்க வீட்டு போய் குடுத்தேன். அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நான் சொன்னேன், "அவங்க பீடி குடிக்கிறத கம்மி பண்ணிக்க சொல்லுங்கன்ட்டு." அவர் கேட்க மாட்டாரு. நெறைய பேரு நான் தான் சொல்ட்டேனே 2, 3 பேர் இந்த மாரி எனக்கு வேண்டியவங்க இந்த மாரி ப்ரொஃபைல்ல இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் வசதி இல்லாதவங்களா இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு வந்து போய் இருப்பாங்க. இந்த பீடி அவங்க பசங்கலாம் வருவாங்க. நான் சொல்லுவேன், "அவங்க அவர பீடி குடிக்கிறத நிறுத்த சொல்லுங்கன்னு" சொல்லுவேன். அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க.
ஸோ சொசைட்டில நம்ம என்ன சொல்றது? ஆம், ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே அதே மாதிரி ஐடி செக்டர் ஒர்க் பண்ணுற நான் 2 3 பசங்க இந்த கன்சல்டிங் பண்ணும்போது எங்கள் அப்பா ஸ்டில் கன்சூமிங் ஆல்கஹால். எங்கள் அப்பா வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரும்பாங்க. ஸோ மெசேஜ் இதுதான். இது பீடி குடிக்கிறவங்க பீடி நிறுத்திக்கோங்க சொல்கிறது மாத்திரம் கிடையாது. நீங்கள் ஒரு சர்டன் ஏஜை தாண்டிட்டீங்க, இல்லை ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கப்புறமாவது இஃப் யூஆர் கன்சியூமிங் ஆல்கஹால், கன்சியூம் சிகரெட் ஆர் பீடி குடிக்கிறது இதெல்லாம் வந்து நிறுத்திக்குவாங்க. முக்கியமாக பீடி குடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் கம்மியாக சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு நாளைக்கு வியாதி வந்துச்சுன்னா கம்மியாக செலவாகும்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு சில சர்ஜரிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் யூஸ் ஆகாது. நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸே டைம் எடுத்து வாங்கி வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் நீங்கள் இந்த பக்கம் உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் இருக்க விஓட்ட கேட்டால் அவங்க யாராவது கைட் பண்ணுவாங்க எப்படி வாங்குறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்படி வாங்கி வச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஜஸ்ட் சம் ஸ்டோரி டெல்லிங். அவ்வளோதான். ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் பண்ணனா மெசேஜ் பண்ணுங்கள். ரிலேட் டு ஹெல்த் டேர்ம் இன்சூரன்ஸ். எப்பெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது ஒரு உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு உங்கள் கண்ணில் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களால் அது முடிஞ்சதுன்னா அந்த உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். அது வந்து உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக அமையும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.